இன்றைக்கி நாம் 7 சக்கரங்கள் எந்தெந்த கடவுள்களோட தொடர்பில் இருக்குது, எந்த சக்கரம் பிளாக்கில் இருந்தால் எந்த கடவுளை கும்பிடணும், எப்படி நம்ம கடவுளை கும்பிட்றது மூலமாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல 7 சக்கரங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மூலாதாரம் ரூட் சக்ரா, சுவாதிஷ்டானம் சாக்ரல் சக்ரா, மணிப்பூரகம் சோலார் ஃப்ளக்ஸ் சக்ரா, அநாகதா ஹார்ட் சக்ரா, விஷுக்தி த்ரோட் சக்ரா, ஆக்னா தேர்ட் ஐ சக்ரா, சகஸ்ராரா க்ரௌன் சக்ரா. மூலாதாரம் உங்களுடைய முதுகெலும்பில் வால் பகுதியில் இருக்கும். சுவாதிஷ்டானம் வால் பகுதியிலேருந்து ஆசன வாயிலேருந்து ஒரு அங்குலம் மேல் பகுதியில் இருக்கும். மணிப்பூரகம் உங்களோட வயிற்று பகுதியில் இருக்கும். அநாகதா உங்களோட நெஞ்சு கூட்டு பகுதியில் இருக்கும். விசுக்தி உங்களோட தொண்டை பகுதியில் இருக்கும். ஆக்னா உங்களுடைய புருவ மத்தியில் இருக்கும். சகஸ்ராரம் தலையில் தலையில் இருக்குது, இல்லாட்டினா அந்த தலைக்கு மேலே அந்த இடத்துல இருக்கும். முதல்ல இருக்கிற மூலாதார சக்கரம் பற்றி பார்ப்போம். இந்த சக்கரத்துக்கு 4 இதழ் தாமரைன்னு இன்னொரு பேரும் இருக்குது. இந்த சக்கரத்தோட கடவுள் பார்த்தோன்னா கணபதி தாங்க. தடைகளை தகர்ப்பவர் கணபதி. ஏன்னா எந்த பூஜை செய்யணுனாலும் முதல்ல கணபதியை கும்பிடுவாங்க. ஏன்னா கணபதி வழிபட்டால் தான் அந்த பூஜை சிறப்பாக நடக்கும். அந்த தத்துவம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூலாதார சக்கரத்தை அடிப்படையாக கொண்ட தத்துவம் தான். மூலாதார சக்கரத்தை கடந்தால் தான் பிற சக்கரங்களுக்கு செல்ல முடியும் அப்படின்றத பிரதிபலிக்கிறதுக்கோசரம் தான் அந்த பூஜைகளில் கணபதியை முதல்ல வழிபட சொல்லி நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பிற கடவுள்களுக்கு நெய்வேத்தியம் செய்தாலும் முதல்ல கணபதிக்கு செஞ்சது எந்த ஒரு பூஜையாக இருந்தாலும் முதல்ல கணபதி பூஜை போட்டுட்டு, நெய்வேத்தியம் இருந்தாலும் கணபதிக்கு முதல்ல பூஜை போட்டுட்டு, அதுக்கப்புறம் தான் அடுத்த மூலவர்க்கே கொண்டுட்டு போய் சாப்பாடு நெய்வேத்தியம் செய்வாங்க. அதெல்லாமே இந்த குண்டலினி முதல்ல அப்படின்றத அந்த மூலாதார சக்கரம் முதல்ல அப்படின்றத உணர்த்தணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த மூலாதார சக்கரம் வழிபட்டால் மட்டும்தான் உங்களோட அந்த குண்டலினி பாம்பானது மேலே ஒவ்வொரு சக்கரங்களாக அடுத்த சக்கரங்களுக்கு சென்று மேலே இருக்க சகஸ்ரார சக்கரத்துக்கு போய் அடையும். இல்லைன்னா அந்த குண்டலினி பாம்பும் மேலே ஏறாது, இந்த மூலாதார சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிருக்காது. அதனால தான் நீங்கள் கணபதியை கும்பிட்றது மூலமாகவே இந்த மூலாதார சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். இந்த உலகத்தில் நீங்கள் 2 வழியில் பயணிக்க முடியும். இந்த 2 வழிக்குள்ளேயுமே எல்லாமே வந்துடும். அன்பான ஆன்மீக பாதை, இன்னொன்று அறிவை தரும் ஞான மார்க்கம். ஆன்மீகம்னு ஒன்றை வகுத்ததே பார்த்திங்கன்னா 50 வயதுக்கு மேலே உள்ளவர்கள் தங்கள் வாழ்வில் சிக்கி தியானம் தவம் எதுவுமே செய்ய முடியாமல் இறைவனை சரணாகதி அடையாமல் அவங்க அந்த 50 வயது வரைக்கும் அவங்களோட வாழ்க்கையில் இருக்க கர்ம வினைகளை கழித்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. சரி, இதுக்கப்புறமாவது இவங்க நல்லபடியாக வாழட்டும், இவங்க இந்த ஆன்ம பயணத்தில் தொடரணும் அப்படின்ற ஒரு செயலை செய்யணுன்றதுக்கோசரம் நம்ம முன்னோர்கள் ஆன்மீகம்ன்ற ஒரு பாதையை உருவாக்கி இந்த பாதையில் கடவுளை சரணாகதி அடைந்து அன்பின் மூலமாக போய் அடைங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கோசரம் தான் இந்த ஆன்மீக பாதை. இதே ஞான மார்க்கம்னா தியானம் தவம் அப்புறம் யோகம் இந்த மாதிரியான செயல்களை பிறந்த டைமில் இருந்து எப்படி சொல்கிறது, ஒரு 12-13 வயதில் இருந்தே இந்த கலைகள்லாம் தெரிந்து ஒவ்வொன்றாக செஞ்சு ஒவ்வொரு கலைகளையும் ஒரு செயலோட இன்னொரு செயலை தொடர்பு படுத்தி ஆராய்ச்சி செய்து எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தனக்குள்ளே தான் கடவுள் இருக்குது அப்படின்றத உணர்ந்து போய் ஆன்ம பயணியாக மாறி அவங்க அந்த கடவுளை முக்தி என்ற நிலையை அடையிறது ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆன்மீக பாதையில் அன்பு, கருணை, பொறுமை இந்த 3 தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 3 கடைபிடித்தாலே போதும், கடவுளை ஈஸியாக போய் அடைஞ்சிடலாம். ஞான பாதையில் அப்படி கிடையாது. நீங்கள் தியானம் தவம் யோகம் இந்த மாதிரியான செயல்களை செஞ்சு கடவுள் வழிபடாமல் கடவுளை உங்களுக்குள்ளேயே நீங்கள் வழிபட்டு போவீங்க. அதுதான் இந்த ஞான மார்க்கத்தோட அறிவு சம்மந்தப்பட்ட ஆன்ம பயணம். அது உங்களுக்கு அறிவுபூர்வமான விளக்கங்களை கொடுத்து இந்த உலகத்துலேருந்து ஆன்ம விடுதலை அடைய வைக்கும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு ஆன்மீக தகவல் இல்லாட்டி தவம் தியானம் போன்ற செயல்கள் உங்களை ஒரு செயலை செய்ய தூண்டுச்சு அப்படின்னா ஏன் உங்கள் செவிகளில் வந்துச்சுனாலே புண்ணியந்தாங்க. நீங்கள் ஏதோ ஒரு ஜென்மத்தில் தொட்டக்குறை விட்டக்குறையாக பின்தொடர்ந்து வந்த உங்களோட அந்த பாதைக்கு உங்களை தள்ளுதுன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக பாதையை பிடிச்சி போனால் மட்டும் போதும்.
எந்த ஜென்மத்தில் செய்தாலும் சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி தான். கர்ம வினைகளை கழிந்து கொண்டே சென்று முக்தியை அடைஞ்சிடலாம். இந்த பிறவியில் முடியலை அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பிறவியில் கழித்துக்கிட்டு அடுத்த பிறவியில் இந்த பிறவியோட பயனை அனுபவித்து முக்தின்ற ஒரு செயலை வந்துட்டு ஒரு ஆன்ம விடுதலையை வந்துட்டு நீங்கள் அடைஞ்சிடலாம். அதனால் எந்த பிறவியாக இருந்தாலும் செய்யுங்க. நீங்கள் தியானம் தவம்லாம் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கழிக்கிற மாதிரி தான். அனைத்து கர்ம வினைகளும் கழிந்திருத்து அப்படின்னா இந்த பிறவிலையும் முக்தி கிடைக்கலாம், இல்லை அடுத்த பிறவிலையும் கிடைக்கலாம். அதுக்காக நான் செய்ய மாட்டேன் எனக்கு கிடைக்காது அப்படின்னா இல்லை. இந்த பிறவியில் ஒரு 50% கழிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த பிறவியில் 50% கழிப்பீங்க. நீங்கள் விட்டதை அடுத்த பிறவிலையும் தொடரத்தான் செய்வீங்க. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து நான் வருவேன் அப்படிலாம் கிடையாது. இந்த பிறவியில் நீங்கள் செய்கிறப்ப கர்ம வினைகள் கழிந்திருக்கும், புதிய கர்ம வினைகள் சேராது. அடுத்த பிறவியில் அதே மாதிரி அந்த கர்ம வினைகளை பேலன்ஸ் இருக்கிற கர்ம வினைகளை கழித்துருவீங்க. இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக உங்கள் ஆன்ம விடுதலை வந்துட்டு அடையிறதுக்கான ஒரு வழி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் பண்ணுங்கள். இப்போ அடுத்த சக்கரம் சுவாதிஷ்டானம் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சக்கரத்தை 6 இதழ் கொண்ட தாமரைன்னு கூட சொல்லுவாங்க. 6 இதழ்கள் அப்படின்றது உங்களுடைய உணர்ச்சிகளை குறிக்கிறது. கோபம், பேராசை, பொறாமை, மயக்கம், பசி, சந்தேகம், இதுதாங்க அந்த 6 இதழ்கள். இந்த 6 இதழ்கள் சமநிலை தவறினா அதிகமான உணர்ச்சி ஏற்படும். தியானம் தெரிந்தவங்க பண்ணுங்க, இல்லாட்டி கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க போதும் விஷ்ணுவை. ஏன்னா இந்த சக்கரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணு, காக்கும் கடவுளான மகாவிஷ்ணு. அவர் தான் வந்துட்டு இந்த சக்கரத்தோட அதிபதி. நீங்கள் மகாவிஷ்ணு இல்லாட்டினா விஷ்ணுவோட சன்னதிக்கு போய் அந்த இடத்துல பூஜை செய்கிறப்ப சும்மா உட்காந்து அந்த கடவுளை நீங்கள் வேண்டுனீங்கன்னா போதும். ஏன்னா அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்க விஷ்ணுவோட மந்திரங்கள் சொல்கிறப்ப அதனுடைய வைப்ரேஷன்ஸ் வந்துட்டு உங்கள் சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப துல்லியமாக உதவும். அதனால் அந்த கோயில்களுக்கு நீங்கள் விஷ்ணுவோட சன்னதிக்கு போய் பூஜைகள் அந்த இடத்துல சாமி கும்பிட்றது மூலமாக உங்களுக்கான சுவாதிஷ்டான சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் செய்யப்படும். இப்போ அடுத்த சக்கரம் மணிப்பூரகம். இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா 10 இதழ்கள் கொண்ட தாமரை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த 10 இதழ்கள்ன்றது உங்களுடைய 10 வகையான மனநிலைகளை தான் குறிக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா பொறாமை, அதுக்கப்புறம் அவமதிப்பு, குறை உணர்வு, குறை கூறிகிட்டே இருக்கிறது, ஆணவம், ஆளுமை திறனோடு இருக்கிறது, ஆணவம், நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, சுயநலம், எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, பாசாங்கு, ஒரு வஞ்சகம் வச்சு பண்ணுவாங்க, எனக்கு நான் மட்டும்தான் பண்ணுவேன் வேறு யாரும் பண்ணக்கூடாது அந்த மாதிரின்ற மாதிரி பண்ணுவாங்க, அச்சம், பயம் அதிகமாக இருக்கும், வெறுப்பு, எதை பார்த்தாலும் வெறுத்து ஒதுக்கிட்டே இருப்பாங்க, மயக்கம், ஒரு மாதிரி சோர்வாகவே இருப்பாங்க. இந்த 10 தாங்க. இந்த சக்கரத்தோட கடவுள் பார்த்திங்கன்னா சூரியன், அக்னி தேவன். சூரியனை வழிபடுறது மூலமாக இந்த சக்கரங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். இந்த மணிப்பூரகம் சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா அக்னி தேவன் சூரியன் பார்த்திங்கன்னா எரிக்கக்கூடிய கடவுள். இவரோட சன்னதி பார்த்திங்கன்னா எல்லா கோயில்லையுமே இருக்கும். சூரியன் சொல்லிட்டு ஒரு சின்ன சிலை வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல அவர் ஒரு முறை சுற்றி அங்கேயே உட்காந்து கொஞ்சம் நேரம் வேண்டிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தீங்க அப்படின்னா அவருக்கு சொல்லிய மந்திரங்களோட வைப்ரேஷன் உங்கள் உடலுக்குள்ளே கிடைத்து உங்கள் உடலில் இருக்க அந்த மணிப்பூரக சக்கரமானது ஆக்டிவேட் தூண்டப்படுறப்ப உங்களுக்கு அந்த சக்கரம் ஆக்டிவேட் செய்யப்படும். அவ்வளோதான். சூரியனை வழிபடுங்க போதும். இந்த சக்கரத்தோட கடவுள் சூரியன் தான், அக்னி தேவன். சூரியனை வழிபடுங்க. இந்த மனநிலைகளில் பாதிக்கப்பட்டிருந்தால் சூரியன் வழிபடுவது மூலமாக சமநிலை பெற்று இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ அடுத்த சக்கரம் அநாகதா பற்றி பார்க்கலாம். இந்த சக்கரம் பார்த்திங்கன்னா 12 இதழ்கள் கொண்ட தாமரைன்னு சொல்லுவாங்க. அதாவது 12 வகையான உயர்ந்த உணர்ச்சிகள் அடிப்படையாக கொண்ட சக்கரம் இது. என்னென்னு பார்த்திங்கன்னா நம்பிக்கை, கருணை, அன்பு, அமைதி, தியாகம், பொறுமை, சாந்தம், நல்லிணக்கம், தூய்மை, மகிழ்ச்சி, ஒற்றுமை, மன்னிப்பு. இந்த 12 தாங்க இந்த அநாகதா சக்கரத்தோட 12 இதழ்கள். உங்களுடைய உணர்ச்சிகள் 12 வகையான உயர்ந்த உணர்ச்சிகள் அடிப்படையாக கொண்டது. அதுதான் இந்த 12 உணர்ச்சிகள் சொல்லலாம். இந்த சக்கரத்தோட கடவுள் பார்த்திங்கன்னா சாந்தம், மன்னிப்பு குணம் கொண்ட கடவுளான சிவன் தான். இந்த 12 உணர்ச்சிகள் சமநிலை தவறினால் சிவன் கோயிலுக்கு போய் அவரோட சன்னதியில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணி அவளை மனசார வேண்டிட்டு வாங்க போதும். அவர் பார்த்துக்குவார் மற்றதெல்லாம். ஏன்னா சிவன் மந்திரங்கள் பார்த்திங்கன்னா இந்த சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறதுக்கு உதவும் உங்களுக்கு ஈஸியாக தூண்டிடும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போய் பண்ணுறப்ப.
சென்று ஒரு 1 ஹவர் இல்லாட்டினா ஒரு 30 மினிட்ஸ் இருந்துட்டு வாங்க. போதும். 12 உணர்ச்சிகள் சமநிலை அடைந்து இந்த சக்கரம் வந்துட்டு ஆக்டிவேட் செய்யப்படும். அவ்வளோதாங்க. இதில் சொல்லியிருக்கபடி நீங்கள் பண்ணிங்கன்னாலே போதும். இதுதான் இந்த கோவில்களுக்கு போய் நம்மளை வழிபடுறது மூலமாக நம்ம சித்தர்கள் வந்துட்டு சக்கரங்களை எப்படி ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்த வீடியோவில் பேலன்ஸ் இருக்கிற சக்கரம் விசுக்தி, ஆக்னா, சகசராரா இந்த 3 சக்கரம் பற்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.